முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் 28 அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கத்தில் நாளை நடைபெறுகிறது. பதவியேற்பு விழா குறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, பதவியேற்பு விழா நாளை எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கு? விழாவுக்கான செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விரிவா சொல்லுங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 6வது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா நாளை பதவியேற்கின்றார். இந்த பதவியேற்பு விழா சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது. இதற்காக இங்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை நண்பகல் 12 மணிக்கு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக தமிழ்நாட்டின் 6வது முறையாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். அவருடன் 28 அமைச்சர்களும் பொறுப்பேற்கிறார்கள். இவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் தமிழக ஆளுநர் ரோசே அவர்கள் செய்து வைக்கிறார். 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக சென்னை பல்கலைக்கழகத்தில் விரிவான ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர், ஆளுநர் போன்றவர்கள் வருகின்ற காரணத்தால், அமைச்சர்கள் எல்லாம் வருகின்ற காரணத்தால் இந்த பகுதிக்கு, அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தை சுற்றி 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நாம் இங்கு நேரடியாக பார்க்கலாம். போலீசார் தற்போதே வரவழைக்கப்பட்டு என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு விரிவாக விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வருகிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் காவலர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள். 4 அடுக்கு பாதுகாப்பு, மோப்பனாய் சோதனை, வெடிகுண்டு சோதனை எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில். மேலும் இந்த சென்னை பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் போலீசார் குவிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த பல்கலைக்கழக வளாகத்துக்கு வெளியே குவிக்கப்படுகின்றனர். மேலும் முதலமைச்சர் ஜெயலலிதா போயஸ் தோட்டத்தில் இருந்து, அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா போயஸ் தோட்டத்திலிருந்து கிளம்பி வருகின்ற பாதை முழுவதும் போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்படுகின்றனர். ஒட்டுமொத்தமாக 4 அடுக்கு பாதுகாப்பு இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்தவரையில் அதிமுக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 134 இடங்களை வென்று, அதாவது தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. அதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் சட்டமன்ற தலைவராக ஜெயலலிதாவை தேர்ந்தெடுத்தனர். அதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா நேற்று ஆளுநரை சந்தித்து அவர் முறைப்படி ஆட்சி அமைக்க உரிமை கோரி தனது கடிதத்தை வழங்கினார். அது மட்டுமல்லாமல் அமைச்சரவை பட்டியலையும் ஆளுநரிடம் கொடுத்தார். அதாவது 28 அமைச்சர்களின் பட்டியலையும் ஆளுநரிடம் கொடுத்தார். அதன் அடிப்படையில் ஆட்சி அமைக்க ஆளுநர் ஜெயலலிதாவுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் நாளை தமிழக அரசு, புதிய அரசு, அதாவது 16வது சட்டமன்றத்திற்கான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. பதவியேற்பு விழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி சொன்னீங்க தங்கமணி. அமைச்சரவை பட்டியலில் புதுமுகங்கள் எத்தனை பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க. ஆமா, நிச்சயமாக இந்த முறை 13 பேர்களுக்கு, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜெயலலிதா உட்பட மொத்தம் 4 பேர் அமைச்சர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். வளர்மதி, ராஜலட்சுமி போன்றோரெல்லாம், சரோஜா போன்றோர் 3 பேர் சேர்த்து, மற்றும் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் சேர்த்தால் 4 பேர் பெண்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். அது தவிர 13 பேர் புதுமுகங்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று பார்க்கலாம். திண்டுக்கல் சீனிவாசன் வனத்துறை அமைச்சராக பதவியேற்கிறார். டாக்டர் வி சரோஜா சமூக நலத்துறை, கே.சி. கருப்பண்ணன் சுற்றுச்சூழல் துறை, OS மணியன் ஜவுளி மற்றும் கைத்தறித்துறை, உடுமலை ராதாகிருஷ்ணன் வீட்டு வசதி துறை, துரைக்கண்ணு வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை, கடம்பூர் ராஜு தகவல் மற்றும் விளம்பரத்துறை, பி. பெஞ்சமின் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் விளையாட்டு இளைஞர் நலன், வெள்ளமண்டி என் நடராஜன் சுற்றுலாத்துறை, வளர்மதி பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலன், இவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல VM ராஜலட்சுமி ஆதி திராவிடர் நலத்துறை, டாக்டர் M மணிகண்டன் தகவல் தொழில்நுட்பத்துறை, MR விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை ஆகிய 13 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சீனியர் மினிஸ்டர்ஸ் ஆல்ரெடி இருந்த, ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளில் இருந்த அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 15 பேர் இருக்கிறார்கள். பன்னீர்செல்வம் நீதித்துறையில் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுப்பணித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. பழைய அமைச்சர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பழைய அமைச்சரவையில் 2 பேருக்கு இடம் வழங்கப்படவில்லை. அதாவது பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பழனியப்பனுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதேபோல பெருந்துறையிலிருந்து கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட தோப்பு வெங்கடாச்சலத்துக்கும் இந்த முறை அமைச்சரவை அவருக்கு இடம் வழங்கப்படவில்லை. இந்த அமைச்சரவை பொறுத்தவரையில், இந்த ஆட்சியை பொறுத்தவரையில், அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சி மீண்டும் தனது ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. ஆளுங்கட்சியே மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அதிமுக பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த 16வது சட்டமன்றத்திற்கு நாளை அவர்கள் பதவியேற்கிறார்கள். அதிமுக தலைமையில், அதாவது ஜெயலலிதா தலைமையில் இந்த புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது.
தங்கமணி, முதலமைச்சர் ஜெயலலிதா பதவியேற்பு விழாவில் மத்திய அரசு சார்பில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்காங்க, விழாவில் கலந்து கொள்ளும் மற்ற முக்கிய நபர்கள் குறித்த தகவலை சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த விழாவில் அழைப்பு விடுக்கப்படல, அதை பற்றி சொல்லுங்க தங்கமணி. முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் அவர் வெளிநாடு செல்ற காரணத்தால் அவர் வரவில்லை. மேலும் சில மத்திய அமைச்சர்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் யார் வருகிறார்கள் என்று அருண்ஜேட்லி வருகிறாரா அல்லது ரவிசங்கர் பிரசாதா யார் என்று குறிப்பிட்ட தகவல் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் மூத்த அமைச்சர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானால் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழக பாஜக சார்பில் ஒரு சில மூத்த தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல நடிகர் ரஜினிகாந்த் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் முக்கிய பிரமுகர்கள், முக்கிய பத்திரிகையாளர்கள் மற்றும் அதிமுகவிற்கு ஆதரவான பிரமுகர்கள் எல்லாம் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.